இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு உலக தலைவர்கள் இரங்கல். இந்திய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான டாக்டர் மன்மோகன் சிங் காலமானார். அவருக்கு வயது 92. சிறிது காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த மன்மோகன் சிங் நேற்று இரவு தனது இறுதி மூச்சை விட்டார். மன்மோகன் சிங் மறைவிற்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வயது மற்றும் மூப்பு தொடர்பாக உடல் ரீதியாக பல்வேறு உபாதைகளுக்கு மன்மோகன் சிங் ஆளாகினார். அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. நேற்று வியாழக்கிழமை அவருக்கு திடீரென்று சுயநினைவு இழப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த மருத்துவர்கள் அவரை உயிர்ப்பிக்கும் முயற்சிகளில் உடனடியாக ஈடுபட்டனர். முயற்சி பலன் அளிக்காததை தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் அவர் வீட்டிலிருந்து புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அவரின் உயிர் பிரிந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதிபர் திரௌபதி முர்மு, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மாலத்தீவு அதிபர் உட்பட உலக தலைவர்களும் அனுதாபம் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 வருடங்களாக நாட்டை வழிநடத்தி வரும் ஒற்றுமை அரசாங்கம் அரசியல் நிலைத்தன்மையை உருவாக்குவதில் வெற்றி கண்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இதற்கு முன் ஷெரட்டன் நகர்வின் விளைவாக ஏற்பட்ட பரிகத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் மற்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி ஆகியோர் தலைமையிலான அரசாங்கத்துடன் ஒப்பிடுகையில் நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை கொண்டு வருவதில் கடந்த 2 வருடங்களில் ஒற்றுமை அரசாங்கம் பெரும் பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பக்கத்தான் ஹரப்பான் பொதுச் செயலாளருமான சைஃபுடின் குறிப்பிட்டார். ஆட்சியை கவிழ்ப்பதும் ஆட்சியை கைப்பற்றுவதும் பிரதான அரசியல் மூலதனமாக கொண்டு அரசியல் நடத்தி வந்த எதிர்க்கட்சிகளின் தொனி கடந்த 2 வருடங்களாக குறைந்து இருப்பதையும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். அரசியல் நகர்விற்கான மூலதனத்தை இழந்தவர்களாக காணப்படும் எதிர்க்கட்சியினர் வேறு வழியின்றி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை குறிவைத்து எதற்காக அதிகம் பயணம் செய்கிறார், எதற்காக உதவித்தொகையை மீட்டுக் கொண்டுள்ளார், ஐநா மாநாட்டில் ஏன் கலந்து கொள்ளவில்லை போன்ற உபரி கேள்விகளைதான் தற்போது அதிகமாக முன்வைத்து வருகின்றனர் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். அரசாங்கத்தை கவிழ்ப்பது, கைப்பற்றுவது முதலிய கவனத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் விலகி வருகின்றனர் என்பதையே இது காட்டுகிறது என்று சைஃபுடின் விளக்கினார். ஓர் இந்திய நபரும் அவரின் மகனும் சென்ற மோட்டார் சைக்கிளை கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் தந்தையும் மகனும் மாண்டனர். இச்சம்பவம் நேற்று மாலை 5-7 மணியளவில் கடா குலீம் ஜலான் கண்ணாரி தமான் கண்ணாரி சாலையில் நிகழ்ந்தது. 36 வயது வினோத் அரசு மற்றும் அவரின் 8 வயது மகன் நவினேஷ் வினோத் ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். வேக கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படும் வால்ஸ்வேகன் கார் ஒன்று தனது வழித்தடத்திலிருந்து விலகி எதிர் திசையில் நுழைந்ததில் எதிரே வந்து கொண்டிருந்த தந்தையும் மகனும் பயணித்த மோட்டார் சைக்கிளை மோதியதாக கூறப்படுகிறது. இதில் குலீம் தமிழ் பள்ளியின் 2ஆம் ஆண்டு மாணவரான நவினேஷ் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். அவரின் தந்தை வினோத் தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி கூலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மரணம் அடைந்ததாக கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹஜி ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். தந்தையையும் மகனையும் மோதி தள்ளிய வோல்ஸ்வேகன் காரை செலுத்தியவர் 32 வயது பெண் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. அவர் எவ்வித காயங்களுக்கும் ஆளாகவில்லை. உயிரிழந்த வினோத் குலீமில் தொழிற்சாலை ஒன்றில் வேன் ஓட்டுநராக வேலை செய்து வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்து குறித்து 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சூப்பரிண்டென்டன்ட் ஜுல்கிஃப்லி அசீசான் குறிப்பிட்டார்.
மாதாந்திர தவணை பணம் செலுத்த தவறியதற்காக இழுக்க வந்த தனது மோட்டார் சைக்கிளுக்கு தீயிட்டு நாச வேலையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மாது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த மோட்டார் சைக்கிளை இழுக்க வந்த நபர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து பேரா தைப்பிங்கை சேர்ந்த அந்த மாது கைது செய்யப்பட்டார். தனது மோட்டார் சைக்கிளை இழுத்து செல்வதிலிருந்து தடுப்பதற்கு மோட்டார் சைக்கிளுக்கு அந்த மாது தீயிடும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த மாது தற்போது குற்றவியல் சட்டம் 345 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். அதிருப்தியின் காரணமாக அந்த மாது இந்த நாச வேலையை செய்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக முகமது நசீர் மேலும் கூறினார். கடந்த 1998ஆம் ஆண்டு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது அவரின் கண்பகுதி தாக்கப்பட்டதில் அவரின் கண்ணுக்கு சிகிச்சை அளித்த கண் மருத்துவர் டாக்டர் அஹ்மத் ஷக்ரி முகமது நேற்று காலமானார். இதனை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தமது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து கொண்டார். அன்வார் போலீஸ் காவலில் இருந்தபோது அவரே சொந்தமாக தம்மை துன்புறுத்திக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை விசாரணை செய்வதற்கு அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணையின் போது அன்வாரின் கண் பாதிப்புக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களில் முக்கியமானவரான சுக்ரியும் சாட்சியம் அளித்தார். மறைந்த டாக்டர் அஹ்மத் ஷுக்ரியின் சேவைகளும் நேர்மையையும் எப்போதும் நினைவு கூறப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகமான ஆபாச வீடியோ படங்களை மடிக்கணினியில் பதிவேற்றம் செய்து வைத்திருந்த குற்றத்திற்காக பொறியியலாளர் ஒருவருக்கு பினாங்கு பலே புலாவ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 6000 வெள்ளி அபராதம் விதித்தது. 45 வயது கோயிலியான் சான் என்ற அந்த நபர் நாடு தழுவிய நிலையில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் சியா ஹுய் திங் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அவருக்கு எதிராக ஆபாச படங்கள் தொடர்பில் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி இரவு 9:20 மணியளவில் பினாங்கு பயான்லபாஸ் தமான் சுங்காய் ஆராவில் உள்ள தனது வீட்டில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள